ඉදිරිපත් යෝජනාව 2016 පෙබරවාරි මාස 12 වෙනි දින ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ මධ්‍යම කාර්ය සභාවේදී 2015 8ஆம் மாதம் 17ஆம் தேதி அன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அங்கத்துவம் வைக்கும் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வேறு குழுக்களுடனோ அல்லது வேறு கட்சிகளுடனோ இணைந்து செயற்படுத்துவதற்கும் கருத்துக்களை தெரிவிக்கவும் முடியாது என கூட்டமைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் எமது தரப்பில் இருந்த 9 கோரிக்கைகளையும் ஐக்கிய தேசிய கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. கடந்த கால அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சி ஏதாவது ஒரு யோசனையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தால் அந்த கருத்தை எதிர்க்கட்சிகள் எதிர்த்து நிற்கும். ஆனால் இன்று அந்த நிலைமை முழுவதுமாக மாறிவிட்டது. பிரதான எதிர்க்கட்சிகள் இரண்டும் இணைந்து ஒரு யோசனையை முன்வைத்து அதிலிருந்த திருத்தங்களை மேற்கொண்டு ஒற்றுமையாக நிறைவேற்றுகின்றன. நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஆற்றிய விசேட உரை இந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுவும் எமக்கு ஒரு வெற்றியே. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது குறித்த உள்ளூராட்சி மன்ற தலைவராக தெரிவு செய்யப்படுபவர் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வாக்குகளின் அடிப்படையிலேயே தெரிவு செய்யப்படுவார்கள் என ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்தார். සාකච්ඡා කරලා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ නොවන සන්ධානයේ අනිකුත් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් සම්බන්ධ වෙලා ඉන්න අයගේ යෝජනත් මේ සංශෝධන 9 ඇතුළත්. ඊට අමතරව ඊයේ පාර්ලිමේන්තු විවාදය යන අතරතුරදී